வேலு, சக்தி எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அங்க வந்து மீனா வராங்க. அப்படியே கத்துறாங்க. "ஏன் இப்படிலாம் பண்ணன?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. "ஏய் என்ன ஆச்சு உனக்கு? இப்பதான் நீ வீட்டுக்கு வர. வந்தவுடனே எதுக்காகடி இப்படி கத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கேட்கறாரு. நான் கத்துறது உங்களுக்கு பெருசா தெரியுதா? இந்த வீட்ல நான் பொண்ணா பொறந்திருக்கவே கூடாது." அப்படின்னு மீனா சொல்றாங்க. "ஏன்டி என்னடி ஆச்சு? எதுக்குடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கறாங்க. "என்ன நடக்கணும்? எல்லாமே தான் நடந்துடுச்சு. என்னண்ணே என்ன பண்ணி வச்சிருக்க நீ?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கறாங்க. "நான் என்ன மீனா பண்ணேன்?" அப்படின்னு சொல்லிட்டு வேலு கேட்கறாரு. "நீ என்ன பண்ணியா? யோசிச்சு பாரு. நேத்து என்ன பண்ண? நீ ஒருத்தர போட்டு அடி அடின்னு அடிச்ச பாத்தியா? அவர் வேற யாரும் இல்ல. என் வீட்டுக்காரோட பாஸ். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு? என் வீட்டுக்கார வேலைய விட்டே அனுப்பிட்டு இருக்காரு. அவர் எவ்வளோ சந்தோஷமா இருந்தார் தெரியுமா? இப்பதான் அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஆனா எல்லாத்தையுமே ஒரு நிமிஷத்துல அழிச்சிட்ட. என் வாழ்க்கைய நீ நாசமாக்கிட்ட. ஏன்னா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவமா அப்படியே அழுதுகிட்டே கேட்குறாங்க. "இங்க பாரு மீனா, நான் வேணும்னு எதுவுமே பண்ணவே இல்ல. உங்க வீட்டுக்காரோட பாஸ்ன்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாம தான் அடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேலன் சொல்றாரு. "என்ன தெரியாம அடிச்சுட்ட? நீ பண்ணிட்ட. இனிமே உனக்கு நான் தங்கச்சியே கிடையாது. தயவு செய்து நீ என்கிட்ட பேசவே பேசாத." அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே கத்துறாங்க. கத்திட்டு அங்கேருந்து போறாங்க. "என்ன ஆச்சு இவளுக்கு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. வேலு, சக்தி 2 பேருமே. "அவ கிடக்குறா. நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு வேலுவோட அண்ணன் சொல்றாரு. "இல்ல கண்டிப்பா நம்ம போயிட்டு மன்னிப்பு கேட்டா தான் கரெக்ட்டா இருக்கும். சேரனுக்கு அந்த வேலைய வாங்கி குடுக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்றாரு. "நான் தான் நேத்தே சொன்னேன்ல, நீ அவர போட்டு அடிக்காத, அவமானப்படுத்தாதன்னு சொன்னேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாங்க. "இப்ப என்ன பிரச்சனை? நடந்தது நடந்து போச்சு. அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு." அப்படின்னு சொல்லிட்டு வேலுவோட அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. "இல்ல நம்ம போலாம். வீட்டுக்கு போயிட்டு சேரன்கிட்ட போய் பேசலாம் வா." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. 2 பேருமே சேர்ந்து சேரனோட வீட்டுக்கு போறாங்க. வீட்ல சேரன் பயங்கர கோவமா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க. "டேய் எதுக்காகடா நீ இப்படி கோவப்படுற? மீனா எந்த தப்பும் பண்ணலடா. மீனாவோட அண்ணன் பண்ணதுக்கு அவ என்னடா பண்ணுவா? இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மீனா உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டா தெரியுமா? நியாயம் கேட்கறதுக்காக. நீ மீனா மேல எந்த தப்பும் நினைச்சுக்காத. மீனா ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுடா. உன் மேல அவ ரொம்ப பாசம் வச்சிருக்காடா." அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அம்மா சொல்றாங்க. "என்னதான் இருந்தாலும் இப்படி பண்ணது தப்பு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்டுட்டு இருக்காரு. "எனக்கு வேலை எவ்வளோ முக்கியம் தெரியுமா? என் வேலை போனா எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். என்னோட வேலை எனக்கு வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க. "இங்க பாருடா, வேலை போனா பரவாயில்ல. வேற வேலை நம்ம தேடிக்கலாம். நீ தேவையில்லாத கோவப்பட்டுட்டு இருக்காத." அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "என்னம்மா பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அங்க வந்து வேலு வராங்க. வேலு, சக்தி 2 பேருமே உள்ள வராங்க. வந்தோடனே இப்படி சேரன் கோவமா இருக்காரு. "இங்க பாருங்க, நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். வேணும்னு சொல்லிட்டு உங்க பாஸ்ன்னு எனக்கு தெரியாது. தெரியாம தான் நான் அடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கிறாரு. "இல்ல மாப்பிள, எனக்கு தெரியாது. உங்களோட பாஸ்ன்னு எனக்கு தெரியாது. நான் தெரியாம தான் அடிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்றாரு. "என்னதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் இப்படி அவமானப்படுத்தக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அப்பா சொல்றாரு. "அவருக்குன்னு ஒரு மரியாதை இருந்திருக்கும்ல. அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல. அவர் இப்படி கஷ்டப்படுத்தி இருக்க கூடாதுல்ல." அப்படின்னு சொல்றாரு. அத கேட்டோனே வேலு, "இல்ல நான் தெரியாம தான் பண்ணிட்டேன். நான் வேணா போயிட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா? வேலை திருப்பி வாங்கி தரட்டுமா?" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல நீங்க போய் பேசுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட கேட்கறாரு. அதுக்கு சேரனோட அப்பா சொல்றாரு. "சேரன் என்னன்னு போய் சொல்லுவான்? ஓ, என் பொண்டாட்டியோட அண்ணன் வந்து சண்டை போடுறவர் தான். ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு வேலையில போய் சேர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்கறாரு. வேலு அப்படியே அமைதியா இருக்காரு. "என்னதான் இருந்தாலும் நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். கண்டிப்பா நான் போய் மன்னிப்பு கேட்டு இந்த வேலைய வாங்கி தரேன்." அப்படின்னு சொல்றாரு. "அதெல்லாம் எதுவுமே வேணாம். முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இனிமே அத பத்தி நம்ம பேச வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. சேரன் சொல்றாரு. "என்னோட வேலைய நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளோ பாசமா இருந்தேன் தெரியுமா? என் வேலை இல்லாம எனக்கு எப்படி